வணக்கம், நான் டாக்டர் பாமாசுகுமார் பேசுறேன். இதுக்கு முன்னாடி சில வீடியோல ஆக்சிடென்ட் ஆகி பல்ல அடிபட்டுருச்சு, இந்த பல்லு விழுந்துருச்சு, அதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு மவுத் அல்சர், வாய்ப்புண்ணு வந்துட்டா அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தி பேச போறேன். வாய்ப்புண்ணு வர்றதை பத்தி ஏன் பேசுறேன் அப்படின்னா, இந்த கிளைமேட் சேஞ்சு, சடனா சம்மர் ரைஸ் ஆனது. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப எக்ஸாம்ஸ் நிறைய நடக்கிறது. இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா அதிகமா வாய்ப்புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வராமல் எப்படி தவிர்க்க முடியும், ஈஸியாக சரி பண்ண முடியும். முதல்ல நிறைய வாட்டர் இன்டேக், தண்ணி நிறைய குடிக்கணும். அடுத்தது நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், குறிப்பாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். இது சாப்பிட்றது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில் விட்டமின் சி அதிகமாகி நமக்கு வாய்ப்புன்னு வர்றது குறைக்க ஆரம்பிக்கும். இப்போ அல்சர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை பார்த்து அது எந்த மாதிரி அல்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுங்க. குறிப்பாக மவுத் அல்சருக்கு மவுத் பெயின், அதாவது ஓரல் அல்சர் ஜெல்லு கொடுப்பாங்க. இல்லை அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்து அதை சரி பண்ணி விடுவாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டாக லேசர் மூலமாக அல்சரை இமீடியட்டாக ஹீல் பண்ண முடியும். இப்படி ஹீல் பண்ணுறது என்ன சார் பெரிய ப்ளஸ் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம ஜெல்லி என்ன அப்ளை பண்ணாலுமே நமக்கு 1 வீக் ஆகும் அது ஹீல் ஆகுறதுக்கு. பட் லேசரை யூஸ் பண்ணுறப்ப இமீடியட்டாக ஹீல் ஆகி 1 or 2 daysலேயே நம்ம கம்ஃபர்ட்டாக எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடலாம். இதே மாதிரி இன்னொரு அல்சர் இருக்கு, ரொம்ப நாளாக ஹீல் ஆகாத அல்சர். அந்த மாதிரி ஒரு அல்சர் இருந்தால் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை பார்த்து அதுக்கான காரணத்தை தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி பெரிய தொந்தரவுகள் வராமல் நம்மளால பார்த்துக்க முடியும். தேங்க்யூ.